கால வேளையில் எல்லாரும் பார்ப்பதில் மிகவும் சந்தோஷம். கைகளை வெறுத்து ஒரு ஆமென் சொல்லுவோம். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. என்னுடைய நண்பர் உதயா அங்கே இருக்கிறார். ஸோ அவரை கால வேளையில் பார்ப்பதில் மிகவும் சந்தோஷம். என்னுடைய முன்னாள் விசுவாசி குடும்பம் அங்கே இருக்கிறாங்க. அவங்கள பார்ப்பதிலையும் ரொம்ப சந்தோஷம். ஸோ முதலாவதாக எனக்கு அழைப்பு கொடுத்த தம்பி விஜய்க்காக ரொம்ப நன்றி சொல்கிறேன். ஓகே, அதே போல் சபை மூப்பர்கள், சபையில் இருக்கிற லீடர்கள், பொறுப்பாளர்கள் எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தினால மிகவும் சந்தோஷம். இந்த சபைக்கு நான் அடிக்கடி வந்து நிறைய நிகழ்ச்சிகள் இந்த சபையில் இந்த கட்டடங்கள் எல்லாம் நாங்கள் நடத்தியிருக்கிறோம். நிறைய ஈவெண்ட்டை வந்து இந்த கட்டடத்தில் நாங்கள் ஹோஸ்ட் பண்ணியிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான டே. ஏன்னா ஒரு பிரசங்கியாராக உங்கள் சபையில் உங்களுக்காக வந்து பேசுவது கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமென். ஸோ காலையிலே வந்து தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து அவருடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்கும்படி நம்மளை ஒப்பு கொடுக்கறதே ஒரு பெரிய ஆசீர்வாதம் இல்லையா? ஆமென். நிறைய பேர் அதை விரும்ப மாட்டாங்க, நிறைய பேர் அதை வாஞ்சிக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் விரும்பி வாஞ்சித்து இந்த கால வேளையில் வந்திருக்கிறதுனால நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆதியிலே வார்த்தை தான் இருந்தது. ஸோ எப்பொழுதுமே நம்ம வார்த்தையை தான் பிடித்து கொள்ள வேண்டும். வார்த்தை தான் இயேசுவாய் மாறினது. வார்த்தையின் மூலமாக தான் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. வார்த்தையினால தான் நீங்கள் உயர்த்தப்படுவீங்க. வார்த்தை அனுப்பி தான் கர்த்தர் உங்களை சுகப்படுத்துவார். அல்லேலூயா. ஸோ அதனால இதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து செய்ய ஆரம்பிக்கும் பொழுது படிப்படியாய் கிறிஸ்துவ உங்களுக்குள்ளே வெளிப்படுவார். ஆமென். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பெரிய சேர்ச்சை கட்டுவதற்காக உலகத்துக்கு வரல. வந்திருந்தா 3 வருஷத்துல அவர் தான் பெரிய சேர்ச்சை கட்டியிருப்பார். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அற்புதத்தை இயேசு செய்தார். இன்னைக்கு மெக்டோனலாக கொண்டு வந்து குமிச்சிருப்பார், நாளைக்கு கேஎஃப்சியாக கொண்டு வந்து குமிச்சிருப்பார். 3 வருஷத்துல மெகா சேர்ச்சை கட்டியிருப்பார். ஆனால் இயேசு மெகா சேர்ச்சை கட்ட வரல. உங்களுக்குள்ள இயேசு மெகாவா வாழணும்னு தான் இயேசு வந்தார். ஒரு அம்மா என்கிட்ட வந்து சொன்னாங்க, பாஸ்டர் இயேசுடைய முகத்தை பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. எத்தனை மணிக்கு எல்லாம் முடிக்கணும்? நீங்க டைம் பார்த்து சொன்னாங்க, பாஸ்டர் இயேசுடைய முகத்தை பார்க்க எனக்கு ரொம்ப ஆசை. நான் சொன்னேன், அந்த ஆசை உங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும். உங்களுக்கு இல்லையா? அப்ப நான் சொன்னேன், அது எல்லாருக்கும் உள்ள ஆசை தான். நீங்க இயேசுடைய முகத்தை பார்த்தா உங்களுக்கு மட்டும்தான் ஆசீர்வாதமா இருக்கும். ஆனா உங்க முகத்தை இயேசுடைய முகத்தை போல மாத்தினீங்கன்னா அட்லீஸ்ட் உங்க கணவருக்கு புரியலையா? சரி, கர்த்தர் நல்லவர். அந்த மாதிரி ஆண்டவர் வந்து பெரிய மெகா சர்ச் உருவாக்க வரல. அப்போஸ்தலர் பவுல் வந்து பெரிய மெகா சர்ச் உருவாக்க வரல. அல்லேலூயா. இவங்கெல்லாம் வேதத்தை தூக்கி கிறிஸ்து ஒவ்வொரு வாழ்க்கையில உருவாக்கணும் அப்படின்னு தான் வந்தாங்க. ஆமென். ஸோ அதனால என்னுடைய எல்லா பிரச்சனைக்கும் கிறிஸ்துவே இறங்கும், ஆண்டவரே இறங்கும் அப்படின்னு அவரை கூப்பிடுறத விட உங்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் நீங்க கிறிஸ்துவா மாறினீங்கன்னா நிறைய பிரச்சனை சால்வ் ஆகும். எத்தனை பேருக்கு புரியுது? ஆண்டவரே அப்படின்னு நீங்க கத்துறத விட ஒவ்வொரு நாளும் நீங்க கிறிஸ்துவா மாறினீங்கன்னா நிறைய பிரச்சனை தானாவே. பிரச்சனை எங்க அப்படின்னா நம்ம கிறிஸ்துவா மாற விரும்பல, கிறிஸ்துவா மாற வளரல. சபையில சில நேரம் வந்தா பெற்றுக்கொள்கிறதும் இல்லை, கற்றுக்கொள்கிறதும் இல்லை. ஸோ எங்கெல்லாம் கிறிஸ்து வளரலையோ அங்கெல்லாம் பிரச்சனை ஓயாது. எதெல்லாம் வளரலையோ அதெல்லாம் சீக்கிரம் செத்துரும். ஆமென். அதனால விசுவாசியா இருக்கிற நம்ம முதல் கோல் என்னவா இருக்கணும் அப்படின்னா, இன்னும் நல்லா கிறிஸ்துவ அறியணும், கிறிஸ்துவ அறிஞ்சு கிறிஸ்துவ வளரணும். நீங்க எவ்வளவு தூரம் கிறிஸ்துவ அறியீங்களோ அவ்வளவு தூரம் உங்களை அறிஞ்சு வச்சிருப்பீங்க.
இல்லையா? எவ்வளவு தூரம் கிறிஸ்துவ அறியறீங்களோ, ஒன்றாகிய மெய் தேவனாகிய அவரையும் அவர் அனுப்பின என்னையும் அறிவதே. யோவான் 19:3 நித்திய ஜீவன். நித்திய ஜீவன் எங்க இருக்கு? லைஃப் ஆஃப்டர் டெத் இல்ல, செத்து போன பிறப்பாடு போய் ஒரு இடத்துல இருக்கணும்னு சொல்றோமே, அது நித்திய ஜீவன் அல்ல. நித்திய ஜீவன் அப்படின்னா இயேசு சொன்ன நித்திய ஜீவன் என்ன அப்படின்னா இயேசுவை அறிவது. அல்லேலூயா, ஆமென். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது அப்படி சொல்றோம்ல. ஸோ பிதாவும் இயேசுவும் ஒருத்தர் அறிந்திருந்தது போல உங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் நான் 30 வருஷம் பாஸ்டரா இருக்கிறேன், நிறைய சபைகளை நிறுவி இருக்கிறேன். இப்ப சபைகளை ஓடி ஓடி கட்டுறத கொஞ்சம் நுப்பாட்டிட்டு பர்சனலா ஆளுங்களோட லைஃப்ல கிறிஸ்துவ உருவாக்குற வேலையை பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா சபையை கட்டி கட்டி எங்களுக்கு கட்டி வந்தது தான் மிச்சம். சிரிக்கிறார் இல்லையா? பயங்கரமான பிரசனம், ஃபயர் அப்படிலாம் சொல்லி எங்களுக்கு முன்னால் ஃபயர் வச்சதுதான் சரியா? சோ கிறிஸ்து இல்லாம எவ்வளவு பெரிய ஃபயரா இருந்தாலும், கிறிஸ்து அங்க இல்லாத எவ்வளவு பெரிய கட்டடமா இருந்தாலும், கிறிஸ்து அங்க இல்லாம எவ்வளவு பெரிய கூட்டமா இருந்தாலும் அந்த கூட்டத்துல கொலைப்படி ஓயாது. ஆமென், அல்லேலூயா. சரி, வாசிங்க கலாத்தியர் 4வது அதிகாரம். நல்ல பிதாவே ஸ்தோத்திரம். நீர் இந்த இடத்துல இருந்து எங்களுக்கு உதவி செய்யாட்டினா ஆண்டவரே, இந்த வசனங்களை எங்களால் புரிந்து கொள்ள முடியாது சுவாமி. இந்த காலவேளையில பரிசுத்த ஆவியானவருடைய உதவியை நாங்கள் நாடுகிறோம் ஆண்டவரே. உங்களுடைய சமூகம் இங்கே இருக்கிறதற்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் வந்து இன்னும் அதிகமாய் கிறிஸ்துவை எங்களிடத்துல வெளிப்படுத்தி, நீர் வந்து இன்னும் அதிகமாய் பிதாவை எங்களிடத்துல வெளிப்படுத்தி ஆண்டவரே, நாங்கள் ஒருவர் சுவாமி நேசித்து வாழும்படியாக இந்த நாளில் ஆண்டவரே இந்த வசனத்தை கொண்டு எங்களோடு பேசும்படியாக இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதா. எல்லாரும் சொல்லுங்க, சுதந்திரவாளி. என்ன வாலி? சரியா? வாலி உங்களுக்கு தான் வரும். வாலியின் எழுத்தாளர் ஒருத்தர் இருக்கார், அருமையான பாடகர். ஓகே, சரிங்களா? ஸோ இயேசு இந்த உலகத்துக்கு வந்தது நோக்கம் என்னதுன்னா உங்களை சுதந்திரவாளியாக மாற்றுவதற்காக. ஆமென், அல்லேலூயா. சுதந்திரவாளின்னா என்ன பாஸ்டர் அப்படின்னா, இயேசு இந்த பூமியில ஒரு மனுஷனா எப்படி கிரியை செய்து வாழ்ந்தாரோ, புரியுதுங்களா? இயேசு பிடிக்க வரப்ப யூதாஸ் என்ன செய்யலாம், போய் எல்லாருக்கிட்டையும் சொல்லி ஒரு 400 பேரு கம்பு கடியெல்லாம் தூக்கிட்டு இயேசுவை பிடிக்க வராங்க. வந்துட்டு கேட்கிறாங்க, இங்க நசரேனாகிய இயேசு யார் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப இயேசு என்ன செய்யறாரு, நான் தான் அப்படின்றார். அப்படின்னு உடனே அந்த 400 பேர் என்ன செய்யறாங்க, அப்படியே விழுந்து போறான். தெரிச்சு அடிச்சு போய் அப்படி விழுவுறான். ஐயா உனக்கு கஷ்டமா இருக்காது? இல்ல, சரி, எனக்கு ஒரே இடத்துல இருந்து பிரச்சனை வர முடியாது. அப்ப என்ன செய்யறாங்க, தெரிச்சு அடிச்சு போய் கீழே விழுவுறான். அவர் சொல்றார், நான் தான் அப்படின்னு உடனே போய் விழுவுறாங்கல்ல. அப்ப என்ன மெசேஜ் ஆண்டவர் அங்க சொல்றாரு அப்படின்னா, இன்னும் கொஞ்ச நேரத்துல நீங்க எல்லாரும் என்னை பிடிக்க போறீங்க, நீங்க என்னமோ பெருசா ஒரு சீன் பண்ணி என்னை பிடிச்ச மாதிரி அப்படிலாம் ஒன்றும் நடக்க போறது இல்லை. நானா என்ன உங்களுக்கு ஒப்பு கொடுக்க தயாரா இருக்கிறேன் அப்படின்றதுதான் மெசேஜ். புரியுதுங்களா? ஒருத்தன் நம்மளை சாகடிக்க வரான், ஒருத்தன் நம்மளை கொலை பண்ண வரான், ஒருத்தன் நம்மளை சிலுவையில அறை பண்ண போறான் அப்படின்னு சொல்லி இயேசு மறுபடியுமா ஒரு ரியாக்ட் பண்ணாம, நம்ம ரியாக்ட் பண்ணுவோம் பாருங்க, ஏதாவது சொல்லிட்டா
ஒரு ரியாக்ட் கொடுப்போம் பாருங்க. அந்த மாதிரிலாம் ஒரு ரியாக்ஷன் கொடுக்காம தன்னை அழிக்க வரப்போறவங்க, தன்னை பிடிக்க வரப்போறவங்கன்னு தெரிஞ்சும் அவங்க கிட்ட ஒரு பலத்தை காமிக்கிறார். அதுதான் ரைட் அண்ட் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன பலத்தை காமிக்கிறார்? அப்படி நான் நினைச்சேன்னா உங்களெல்லாம் ஒரே நிமிஷத்துல இல்லாம ஆக்க முடியும். ஆனா அதுக்கு நான் வரல. என்ன நீங்க அழிக்க வந்தாலும் உங்களுக்கும் சேர்ந்து நான் சிலுவையில் அறையப்பட போறேனே, அதுக்கு தான் நான் வந்தேன்னு ஒண்ணு வெளிப்படுத்தினார் பாருங்களா. அதுக்கு பேரு தான் சுதந்திரவாதம். மனைவி எவ்வளோ பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறப்ப அப்படின்னு போறது ஆண்களோட பலன் அல்ல. இதுதான் அவ்வளவு பண்ணினாலும் அப்படின்னு நெஞ்சு வலிக்கு அடக்கிட்டு இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் பலன். கிறிஸ்து எழுப்பி அடிக்கிறது பலன் அல்ல. அவளையும் தாங்கி நின்றார் பார்த்தீங்களா, அதுதான் the power of God. புரியுதா? சோ இயேசு உங்களை அந்த லெவலுக்கு மாத்ததான் என்ன செஞ்சாரு? வந்தார். அதுதான் பவுல் சொல்றாரு. இப்ப இந்த கலாத்தியர் சர்ச்சிலோட பிரச்சனை என்ன அப்படின்னா, இவங்க எல்லாரும் நியாயப்பிரமாணத்தை நம்பிட்டு இருந்தாங்க. நியாயப்பிரமாணம்னா புரியுதா? கிட்டத்தட்ட பழைய ஏற்பாடு வச்சுக்கலாமே. பழைய ஏற்பாடு முழுசா நம்பிட்டு இருந்தாங்க. பழைய ஏற்பாடு எங்க நிக்குது? நான் என்ன செய்யறனோ அதை வச்சுதான் கடவுள்கிட்ட போக முடியும். அதான் பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாடு என்ன? கிறிஸ்து என்ன செஞ்சாரோ அது மூலமா நான் தேவனிடத்துல. புரியுதா வித்தியாசம்? சொல்லுங்க பாப்போம். பழைய ஏற்பாடு என்னது? உத்தமனாய் தினமும் நடந்து நீதியிலே நடப்பது, மனதார சத்தியத்தை பேசி தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமல். எங்க? சங்கீதம் 16. சோ என்னுடைய பக்தி, என்னுடைய வைராக்கியம் எப்படி இருக்கோ அதை வச்சு நான் கடவுள்கிட்ட போறது பழைய ஏற்பாடு. அதனாலதான் அதுல என்ன இருக்காது? எண்டிங் இருக்காது. ஏதாவது செய்யணும், ஏதாவது செய்யணும், ஏதாவது செய்யணும். செஞ்சாலும் கடவுள் என்ன நேசிப்பார், செஞ்சாலும் ஆண்டவர் மேல பிரியமா இருப்பார். ஏதாவது செய்யணும், ஃபாஸ்டிங் இருப்பார். அதெல்லாம் நல்லது கெட்டதுன்னு சொல்லல. ஆனா அது ரொம்ப கிரியையா போயிடுச்சுன்னா மதமா மாறிடும். மதம் அங்கதான் நிக்குது. நான் ஏதாவது செய்யணும், நான் கோழி அறுத்து ரத்தம் கொடுக்கணும், நான் ஆடு அறுத்து ரத்தம் கொடுக்கணும், நான் செவ்வாய்க்கிழமை விருது எடுக்கணும், நான் இப்ப வெள்ளிக்கிழமை விருது எடுக்கணும், கோயில் 2 மைல் தூரம் இருந்தா செருப்பு போடாம இங்க இருந்து நான் போய் கடவுளுக்கு என்னால முடிஞ்சது எல்லாம் செய்யணும் அப்படின்றது என்னது? மதம். ஆனா கிறிஸ்து ஒன்று சிலுவையில் எனக்காக செய்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். உங்களையும் என்னையும் நேசிப்பதற்கு ஏன் கிறிஸ்து சிலுவையை தேர்ந்தெடுக்க வேண்டும்? சிலுவை இல்லாம உங்களே என்னைய வச்சுக்க முடியாதா? அங்கிருந்து இதோ இருக்கிறவரா இருக்கிறேன், நீங்கள் எல்லாரும் கிறிஸ்துக்குள் வாருங்கள் அப்படின்னு மேலே இருந்து ஒன்று சொல்லியிருந்தா அது நிச்சயமா நடந்திருக்கும்ல. ஆனா கிறிஸ்து ஏன் சிலுவையை தேர்ந்தெடுத்தார் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. வாய் கிராஸ். ஆமென். ஏன் சிலுவையை தேர்ந்தெடுத்தார்னா, சிலுவையில கடைசி அவர் போறதுக்கு முன்ன என் பிதாவே ஏன் என்னை கைவிட்டு, why am I forsaken? ஏன் என்னை கைவிட்டு. இன்னைக்கு சராசரி உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனுடைய கேள்வியும் ஏன் எனக்கு மட்டும்? why me? எங்க அப்பா வீட்டுல நான் நல்லா இருந்தேன், கல்யாணம் பண்ணி போனோடனே இவ்வளவு பிரச்சனை. why me? என் கூட வேலை செய்யறவங்க நல்லா இருக்காங்க, சபையில எனக்கு பின்னால வந்தவங்க நல்லா இருக்காங்க, நாங்க காலகாலமா கர்த்தருக்கு ஊழியம் செய்யறோம், நானும் பஸ் உதயாவும் மிஞ்சி போனது நொந்து போனதுதான். சரிங்களா? கிறிஸ்து ஏன் இங்க உலகத்துக்கு வந்தாரு நாங்க புரிஞ்சு ஊழியம் செய்யலன்னா மொதல் ஹார்ட் அட்டாக் எங்களுக்கு தான் வரும். ஆமென். அல்லேலூயா. அவெல்லாம் பாருங்க டையெல்லாம் போட்டு ஜம்முன்னு உட்காந்துருக்காரு.
வெளியில தான் அப்படி ஒரு நிமிஷம் அவருடைய இறுதியை திறந்து பார்த்தீங்கன்னா பயந்துருவோம். அவ்வளவு விஷயம் இருக்கு பாருங்க. அப்ப வாய் மீன் சுதந்திரவாதியை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். எல்லாரும் இன்னைக்கு அதான் கேட்கறாங்க, ஏன் எனக்கு மட்டும் உங்க வாழ்க்கையில ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு பிரச்சனை, ஏன் என்ன மட்டும் இப்படி பாக்குறாங்க, என்ன மட்டும் புறக்கணிச்சிருக்காங்க, என்ன மட்டும் இவ்வளவு பிரச்சனைகள் கொண்டு போய் விட்டுருக்காங்கன்னு ஒவ்வொரு நாளும் வருகிற கேள்விக்கு அந்த கேள்வியில இடத்துல உள்ள இறங்கி உங்களை சுகப்படுத்துறதுக்காக தான் கிறிஸ்து சிலுவை தேர்ந்தெடுத்தார். ஆமென். அவர் உங்களுடைய இருளின் ஆழத்துல நடத்துறவர். ஆமென். இருள்னா என்ன? நீங்க தனியா இருக்கிறப்ப அப்படியே குபுன்னு உங்க இருதயத்தில் ஒண்ணு அப்படியே வருது பாருங்க, என்னடா வாழ்க்கை. கண்ணாடி பண்ணிக்கு போய் நின்று பாருங்க, கண்ணாடி உங்களோட பேசும். தனியா கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் போன் எல்லாம் அடைச்சிட்டு பேசாம உட்காருங்க, உள்ள அப்படியே குபுன்னு ஒரு எண்ணம் வர பாருங்க. எதை தொட்டாலும் எனக்கு எதுவுமே அப்படின்னு ஒண்ணு நீங்க தனியா கோத்ரூ பண்றீங்க பாத்தீங்களா, அந்த இடத்துல நின்று உங்களை தொடர்ந்து சுகப்படுத்ததான் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை தேர்ந்தெடுத்தார். ஆமென். அல்லேலூயா. சோ அப்ப பவுல் வந்து இவங்கெல்லாம் பழைய ஏற்பாடுல இருக்கிறாங்க. பழைய ஏற்பாடுன்னா என்ன? என்னுடைய பக்தி, என்னுடைய வைராக்கியம், என்னுடைய முழங்கால். சிலர் சொல்லுவாங்க பாருங்க, முழங்காலே நின்று நான் சபையை கட்டினேன்னு. அவர் கிருபை இல்லாட்டா ஒன்றும் முடியாது. இங்க நாங்கெல்லாம் நிக்கிறதுக்கு காரணமே அவருடைய கிருபை தான். இவ்வளவுலாம் கொடுக்கறடாராமோ, நீ ஊழியத்துக்கு வந்துரு, இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னா நானும் வந்திருக்க மாட்டேன். ஆனா வர வச்சுட்டு போக போக அப்பப்ப பெட்ரோல் ஊத்துற மாதிரி கிருபையை கொடுக்குறாரு பாருங்க. அதனாலதான் வண்டி இன்னும் ஓடுது. அப்ப இவர் என்ன செய்யறாரு, போய் அவங்க கிட்ட ஊழியம் செஞ்சு கிறிஸ்துவ கிட்ட கொண்டு வந்துட்டார். கலாஸ்தியர் சபை வந்து என்ன செஞ்சிருச்சு, புதிய ஏற்பாடு சத்தியத்துக்குள்ள வந்துருச்சு. அவங்க ஒரு சுதந்திரவாதியாக காலம் ஏற்ற உடனே உலக வழிபாடு இதெல்லாம் அதுல வருது பாருங்க. கொஞ்ச நாள் கழிச்சு இவங்க என்ன செய்யறாங்க, மறுபடியும் எங்களுக்கு இந்த புதிய வெளிப்பாடு வேண்டாம், நாங்க மறுபடியும் பழசலையே. அதனாலதான் சொல்றேன், எதெல்லாம் உங்க வாழ்க்கையில வளர்ச்சி இல்லையோ அதெல்லாம் சீக்கிரம் செத்து போயிடும். நாங்க திரும்பி பழைய ஏற்பாடுக்கே போறோம், நாங்க திரும்பி நியாய பிரமாணத்துக்கே போறோம் அப்படின்னு இந்த சபை என்ன செஞ்சிருச்சு, கிறிஸ்துவோடைய வெளிப்பாட நோக்கி போகாத சபை, கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வளராத சபை, அது ரொம்ப தூரம் போகாது. ஆமென். நீங்க நிறைய காரியங்களை ஜெபிச்சிருப்பீங்க, மாறாது. உங்களுடைய எல்லா ஜெபத்துக்கும் பதில் கிடைக்காது. உங்க எல்லா கேள்விக்கும் ஆண்டவர் பதில் கொடுக்கிற மாதிரி சில நேரம் தெரியாது. இதான் யதார்த்தம். புரியுதுங்களா? அப்புறம் நீங்க நிறைய உபவாசம் எடுத்து ஜெயித்து இருப்பீங்க. நீங்க நினைப்பீங்க மாறணும்னு, ஆனா அது மாறாது. அதனால ஆண்டவர் கேட்கலையா, கேட்கிறார். ஏற்ற காலங்கள்ல நினைச்சுவார், உங்களை நடத்துவார். ஆமென். நிறைய பேர் சொல்லுவாங்க, புளிய பார்த்தேன், தரிசனத்தை பார்த்தேன், கர்த்தர் காலையில 5 மணிக்கு பேசினாரு, சாயங்காலம் 5 மணிக்கு பேசினாரு அப்படின்னு. இன்ன வரைக்கும் அப்படி ஆண்டவர் என்கிட்ட பேசுனதெல்லாம் நானு இல்லன்னு சொல்லல, இருந்தா நல்லது. எனக்கு இருக்கு சார். சோத்ரம். அல்லேலூயா. நல்லா நடந்தது. வெரி குட். நீங்க விசேஷமானவர். ஆனா எல்லாருமே சில நேரம் அப்படி. கமலாசன் போய் கேட்டாங்க, கடவுள் இருக்கிறாரா சார் அப்படின்னு. அவர் சொன்னாரு, இருக்கிறாரா தெரியல, ஆனா இருந்தா நல்லது அப்படின்னா. என்ன சொல்ல வரேன்னா, உங்க ஜெபம், உங்க உபவாசம், ஐயா மாதிரி கர்த்தர் சந்தித்தது எல்லாம் நல்லது. ஆனா சந்திக்காவிட்டாலும் ஒண்ணுல நீங்க நிக்கணும். என்ன அப்படின்னா, உங்களுக்கு தேவன் கொடுத்த வெளிப்பாடு
ஆமென். நீங்க வேதத்தை தொடர்ந்து வாசிக்கும் பொழுது, நீங்க பிரசங்கத்தை கேட்கும் பொழுது, ஐயா கிட்ட ஆண்டவர் வந்து அப்படி தரிசனமான பொழுது ஒரு வெளிப்பாடு கொடுக்கிறார். பெரும்பாடு உள்ள ஸ்திரிக்கு வெளிப்பாடு இருந்ததுனாலதான் சுகம் நடக்குது. அவருக்கு ஒரு வெளிப்பாடு இருந்துச்சு. இயேசு கிட்ட போனா நமக்கு சுகம் கிடைக்கும் அப்படின்னு என்ன செஞ்சுச்சு? ஒரு வெளிப்பாடு இருந்துச்சு. அப்ப இந்த கலாத்தியர் சபை என்ன செய்யறாங்க? மறுபடியும் கிறிஸ்துவோடைய மகிமையை விட்டுட்டு எங்க போறாங்க? திரும்பி நியாயப்பிரமாணத்துக்கு போறாங்க. சோ நியாயப்பிரமாணத்துக்கு போற அவங்களதான் பவுல் கவுண்டர் பண்றாரு. என்ன கவுண்டர் பண்றாரு? நீ சுதந்திரவாளியா இருக்கிற நீ பிள்ளைகள் மாதிரி இருந்தனா நீ மறுபடியும் அடிமைத்தனத்துக்கு என்ன செய்வ? போவ. அதுதான் அங்க சொல்றான். ஏன்னா சுதந்திரவாளியா ஆக்கின உடனே நீ மறுபடியும் பிரமாணத்துக்கு போனா, மறுபடியும் நீ ரிலிஜனுக்கு போயிட்டா, மறுபடியும் நீ மதம் செய்யற மாதிரி உன்னுடைய ஆராதனையை நீ கிறிஸ்துவுக்கு செய்ய ஆரம்பிச்சனா, நீ நான் ஸ்டாப் எதையாவது செஞ்சு தேவனை பிரியப்படுத்தணும்னு பார்ப்ப. புரியுதுங்களா? ஏதாவது நான் ஸ்டாப் செஞ்சு பிரியப்படுத்தணும்னு பாப்பையே தவிர, சிலுவையில ஆண்டவர் உனக்கு ஒண்ணு செய்து முடித்தார் என்ற அந்த பாடத்தை நீ விட்டுருவேன். நிறைய சேர்ச் வந்து 2வது வருகைக்காக தான் காத்திருக்கிறான். இன்ஃபேக்ட் உங்களை சரி, இப்ப என்னோட கேள்வி என்னன்னா, 2வது வருகைக்காக சபை இயேசுக்காக காத்திருக்கு அப்படின்னா 1வது வருகையில ஆண்டவர் என்ன செஞ்சார்? எங்க வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லவர் தன்னுடைய மகிமையை விட்டு மனித அவதாரம் எடுத்து இந்த பூமிக்கு வந்து இந்த பூமியில 3 வருஷம் ஆகுது. யாருமே செய்யாத ஒரு பிரம்மாண்டத்தை எப்படின்னா, அவர் உயிர் திறந்த பிற்பாடு 40 வருஷம் உயிர் திறந்த பாடியில இந்த உலகத்துல வாழ்ந்து அவ்வளோ விஷயங்களை தன்னுடைய மனதிலிருந்து பிதாவை அறியும்படியாக, அவ்வளோ விஷயம் இந்த அவருடைய மனதிலிருந்து சுதந்திரவாதியாக, அவ்வளோ விஷயத்தை இந்த அவருடைய மனதிலிருந்து நீங்களும் நானும் தேவ புத்திரர் என்று அவ்வளோ விஷயத்தை வெளிப்படுத்தினத விட்டுட்டோம். என்ன செஞ்சிட்டோம்? விட்டுட்டோம். அதனாலதான் நம்ம நம்புற சுவிசேஷமே நம்மளை காப்பாற்ற முடியாத சூழ்நிலையில நிற்கிறோம். புரியுதுங்களா? நீங்க ஒரு சுவிசேஷத்தை நம்புறீங்களே, அந்த சுவிசேஷத்தை வச்சு உங்க பிள்ளைங்களை திருத்த முடியுதா? நீங்க ஒரு கோஸ்பலை நம்பிக்கிட்டு இருக்கீங்களே, நம்ம ஒரு கோஸ்பலை நம்பிக்கிட்டு இருக்கோமே, அந்த கோஸ்பலை வச்சு இன்னைக்கு புருஷன் பொண்டாட்டி உறவுலாம் இருக்க முடியுதா? நீங்களும் நானும் ஒரு சுவிசேஷத்தை நம்பிக்கிட்டு இருக்கிறோமே, அந்த சுவிசேஷத்தை நம்புறதுனால நம்மளுடைய பண பிரச்சனை தீருதா? நம்ம பணத்துல வளரணுமா? நம்ம கிட்ட இருக்கிற கோபம், நம்ம கிட்ட இருக்கிற எரிச்சல், நம்ம கிட்ட இருக்கிற உள்ள இருக்கிற பல மாம்ச கிரியைகள் நம்ம நம்புற இந்த கிறிஸ்துவனுடைய கோஸ்பல்னால மாறுதா அப்படின்னா, நான் பாஸ்டரா இருக்கேன், என்ன கேட்டா ரொம்ப இல்லை, இருக்கு ஆனா ரொம்ப இல்லைன்னு தான் சொல்லுவேன். அப்படின்னா நம்ம நம்புற இந்த சுவிசேஷம், இந்த சத்தியம், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையா இருக்கிறோமா? உண்மையாவே யோசிச்சு பாருங்க. உண்மையாவே நம்ம ஃபேமிலி அந்த விடுதலையில இருக்கா? அவிசுவாசி எப்படி வாழ்றானோ அப்படியே தான் நம்ம குடும்பம் இருக்கு. அவிசுவாசிகிட்ட என்ன குறையெல்லாம் இருக்கோ அப்படியே தான் நம்ம குடும்பத்திலையும் இருக்குங்க. இது யதார்த்தமான உண்மை. நீங்க இல்லாட்டாலும் எனக்கு தெரியாதா? 35 வருஷம் பாஸ்டரா இருக்கிறாங்க. அப்பனா இயேசு சரியில்லையா? உங்க கையில கிடைத்த சுவிசேஷம் சரியில்லையா? அப்படி இல்லை. நான் சொன்ன மாதிரி நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த சுவிசேஷத்தின் ஒளி, அதோடைய வெளிப்பாடுகள்ல நம்ம இன்னும் சரியா புரிந்துக்காம இருக்கோம். ஓகே, அதுல பெருசா ஒண்ணும் உங்களை போட்டு குழப்பறதுக்கு இல்லை. டெய்லி வாழ்க்கையில என்ன செய்யுங்க? இயேசுவை நிறைய அறியறதுக்காக நிறைய வேலைகளை செய்யுங்க. The more you know about Jesus, the more you will know about yourself. உங்களை பத்தி தேவன் இந்த உலகத்துக்கு எதுக்கு கொண்டு வந்தார்? நீங்க ஏன் மனைவியா இருக்கீங்க? உங்களை ஏன் பெண்ணா ஆண்டவர்
ஆண்டவர் படைச்சிருக்காரு, உங்களையும் ஆண்டவர் படைச்சிருக்கார். ஏன் ஒரு காலகட்டம் ஆனவனே நீங்க அம்மாவா இருக்கீங்க, அப்பாவா இருக்கீங்க, ஏன் பிள்ளையா இருக்கீங்க, வாட் இஸ் மை, ஏன் நம்ம இங்க நிக்கிறோம் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு ஒரு அளவு தெரிஞ்சிருச்சுன்னா உங்க வாழ்க்கையை நீங்க ரொம்ப நல்லா அழகா ஹேண்டில் பண்ணுவீங்க. இது உங்களுக்கு தெரியணும்னா நீங்க என்ன செய்யணும்? முதல் கிறிஸ்துவன் அறியணும். ஒன்றாகிய மெய்தேவனாகிய அவரையும் அவர் அனுப்பின என்னையும் அறிவதே நித்திய ஜீவன். நித்திய ஜீவன்ல 2 இருக்கு. இப்ப நாங்க போனா ரொம்ப லேட் ஆயிடும். நித்திய ஜீவன்ல 2 இருக்கு. ஒண்ணு செத்து போன பிற்பாடு நீங்களும் நானும் போகிற ஒரு இடத்துக்கு பேரு நித்திய ஜீவன். ஆனா அந்த பூமியில நித்திய ஜீவன் அப்படின்னா என்ன? இயேசு சிருஷ்டிக்கப்படாத ஒரு வஸ்து. நீங்களும் நானும் சிருஷ்டிக்கப்பட்டவங்க. We are created being. இயேசு uncreated being. இல்லையா? இயேசுவை யாரும் சிருஷ்டிக்கல. நீங்களும் நானும் சிருஷ்டிக்கப்பட்டவங்க. நித்திய ஜீவன் அப்படின்னா இயேசு எப்படி சிருஷ்டிக்கப்படாத ஒரு வஸ்துவாய் இந்த உலகத்துல வாழ்ந்தாரோ அதே மாதிரி மாற்றதான் ஆண்டவர் உங்களை தேர்ந்தெடுத்தார். ராமன் சொல்லுங்க. இயேசு மேரியோட வயிற்றுல பிறந்தது எவ்வளவு வல்லமையோ, இது ரொம்ப நீங்க கவனமா கேட்கணும். The virgin birth, இயேசு மரியாளுடைய வயிற்றுல பிறந்தது எவ்வளவு வல்லமையோ அவ்வளோ வல்லமை நீங்களும் நானும் மறுபடியும் பிறந்ததுல இருக்கு. ரெண்டும் சேம் தான். மறுபடியும் சொல்றேன், இயேசு அவங்களுடைய அம்மாவோட வயிற்றுல ஒரு கணவனுடைய உதவி இல்லாம வர்ஜன் பர்த் இருக்குல்ல, கன்னிகை கர்ப்பவதி ஆகி அதை பார்த்தோன்னு எங்க சாமி சூப்பர்ல எதை வச்சு சொல்றீங்க பாருங்க, ஒரு ஆண்களுடைய உதவி இல்லாம எங்க சாமி பிறந்தாருன்னு சொல்றோம்ல, அதே வல்லமை எங்க வச்சிருக்கிறாரா? மறுபிறப்புல வச்சிருக்கிறாரா? நீங்களும் நானும் மனம் திரும்புதெல்லாம் என்ன? நீங்களும் நானும் மறுபடியும் கிறிஸ்துவுக்குள்ள பிறந்திருக்கிறோம். புரியுதுங்களா? கிறிஸ்து எப்படி அழிக்கப்படாத வஸ்துவோ, கிறிஸ்து எப்படி சிருஷ்டிக்கப்படாத வஸ்துவோ, அதே மாதிரி நீங்களும் நானும் மனம் திரும்பின பிற்பாடு நீங்களும் நானும் அழிக்கப்பட முடியாத ஒரு வஸ்துவாய் மாறிவிட்டோம் அப்படின்னு ஒரு சத்தியத்தை நீங்க நம்பினீங்கன்னா வியாதி உங்களை மேற்கொள்ளாது. அப்ப பவுல் திருப்பி என்ன சொல்றாரு? நீங்க மறுபடியும் என்ன செய்யாதீங்க, அடிமைத்தனத்துக்கு போகாதீங்க, பிரமாணங்களை நீங்க கை கொள்ளாதீங்க. பிரமாணம் ஒரு கிண்டர் கார்டன் மாதிரி, அவ்வளவுதான் அதனுடைய லெவல். இட் இஸ் a child tutor. பழைய ஏற்பாடு ஒரு நிழல். முதலாம் கூடாரமானது பிழையற்று இருக்குமே, ஆனால் இரண்டாவது கூடாரம் வர வேண்டிய அவசியம் இல்லை. இங்க இருக்கு எபிரேயர் 8. இப்ப இப்படி சொன்னா உங்களுக்கு புரியும். 12ஆம் வருஷம் ஸ்கூல் அடைக்கும் இருக்கீங்க, 12ஆம் வருஷம் நம்ம ஊர்ல ஸ்கூல் அடைச்சிடும். விஜய் உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க? என்ன வயசு? 9. இப்ப 9 வயசு பிள்ளை 10ஆம் மாசத்துல உங்ககிட்ட பேக்கெல்லாம் கிழிஞ்சிருச்சுன்னு உங்ககிட்ட சொல்றாரு, அப்பா பேக்கெல்லாம் கிழிஞ்சிருச்சுப்பா, ஸ்கூலுக்கு போனா கூட்டங்கள்லாம் என்ன மெடுக்கிறாங்கப்பா, என்ன 10ஆம் வருஷம் கேட்கிறாரு. அப்ப நான் அப்பாவா இருந்தா நான் என்ன சொல்லுவேன்? நினைக்கிற விஜயம் அதான் சொல்லுவாரு, ஏய் கொஞ்சம் குத்துக்கோடா, இன்னும் 1ஆம் வருஷம் அப்பா என்ன செய்யறேன், நீ விரும்புற மாதிரியே பேக் உனக்கு கொடுக்குறா, இன்னும் 2 மாசம் பொறுத்துக்கோ. கிறிஸ்து ஒரு பெரிய மறுரூபத்தை கொண்டு வருவதற்காக, அவர் வருவதற்கு முன்பதாக அவருடைய வாசல் ஸ்தலங்களை சரிப்படுத்துவதற்காக கொடுக்கப்பட்டதுதான் பழைய ஏற்பாடு. அப்ப பவுல் என்ன செய்யறாரு? அதை திருப்பி உங்ககிட்ட சொல்றார், நீங்க எல்லாம் சுதந்திரவாளியா இருக்கீங்க. எதுக்கு சுதந்திரவாளியா இருக்கீங்க?
கிறிஸ்து இந்த பூமியில வந்து சிருஷ்டிக்கப்படாத வஸ்துவா, அழிக்கப்படாத வஸ்துவா ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாரு. ஆமென். அல்லேலூயா. ஏன் எல்லா இடத்துலயும் இயேசு போய் அவர் சகல வியாதிகளையும் சகல மனிதர்களையும் சொஸ்தமாக்கினார்? எங்க மத்தேயு 9. ஏன் இயேசு போய் எல்லா இடத்துலயும் வியாதிகளை சுகப்படுத்தினார் அப்படின்னா, அவர் என்ன மெசேஜ் கொடுக்கிறாரு அப்படின்னா, நான் வந்து ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபிச்சல, அந்த ராஜ்யத்துல வியாதியே இல்ல. புரியுதுங்களா? ஆதியாகமம் 1:26-27 நீங்க வாசிச்சீங்கன்னா ஆண்டவர் என்ன சொல்றாரு? வாசிங்க. இதுல வந்து ஆகாயத்து மேல அதிகாரம் கொடுத்திருக்காரு, கடல் மேல அதிகாரம் கொடுத்திருக்காரு, தண்ணி மேல அதிகாரம் கொடுத்திருக்காரு, மிருகங்கள் மேல அதிகாரம் கொடுத்திருக்காருன்னா கடவுள் மனசுல the first thought in God's mind when he created a human being was dominion. முத ஆண்டவர் உங்களை என்னையும் படைக்கிறப்ப அவருடைய சிந்தனையில இருந்த ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, ஆண்டு கொள்ள வேண்டும். ஆமென். மனுஷனை ஆண்டவர், அதுதான் ஒன்டாலஜி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. மனுஷனுடைய ஆரம்ப சாயல் என்ன அப்படின்னு ஒரு பாடம் இருக்கு. அதுல உங்களையும் என்னையும் ஆண்டவர் படைச்சப்ப முத அவருடைய மைண்டில் இருந்ததுன்னா, நீங்கள் எல்லாரையும் ஆள வேண்டும். மனைவி இப்ப புருஷன் ஆண்டுகிட்டு இருக்காங்க, அது இல்ல. புரியுதுங்களா? கணவர் மனைவி அந்த ஆண்டு கொள்வது இல்லை, இது டொமினியன். ஓகே, ஒரு அதிகாரம். அப்ப அதுல கடல் மேல வந்து என்ன செய்யறாரு? நமக்கு ஆளுகை கொடுக்கிறார். சோ இப்படிப்பட்ட சக்தியை தான் ஆண்டவர் என்ன செஞ்சாரு? ஆதாம் ஏவாளுக்கு கொடுத்தார். பட் அவங்க அதை ஃபெயில் ஆகிட்டாங்க. இப்ப முதலாம் ஆதாம் ஃபெயில் ஆகிறத இரண்டாவது ஆதாம் ஆகிய கிறிஸ்து வந்து என்ன செய்யறாரு? பூமியில டெமோ பண்ணி காமிக்கிறார். பேதுருவோட படகுக்கு போறாரு, மீன் கிடைக்கல, உடனே வலைய ஒரு பக்கம் போடுறா அப்படின்றாரு. வலை பிடியத்தக்க மீன்கள் சம்பவம்லாம் உங்களுக்கு தெரியல. அதுல இயேசு என்ன சொல்றாரு அப்படின்னா, எனக்கு கடல் மேல டொமினியன் இருக்கு, இதை நீ புரியலன்னா உனக்கு பிடிக்கும் இருக்கு அப்படின்னு உங்ககிட்ட சொல்லல, சீசர்கிட்ட சொல்றார். இததான் நான் என்ன செஞ்சேன்? உங்க முப்பிதாவாகிய ஆதாமுக்கு கொடுத்தேன். ஆனா அவர் ஜீவனை தேர்ந்தெடுக்காம நன்மை தீமையை தேர்ந்தெடுத்ததுனால, நன்மை தீமை மரமும் ஜீவ விருட்சத்துக்கு மரமும் ரொம்ப பெரிய வித்தியாசம் இல்லை. நன்மை தீமை அப்படின்னா என்ன அர்த்தம்? என் வழியை நான் பார்த்துக்கிறேன், என்னை விட்டுருங்க. நீங்களாம் சொல்லி நான் ஜெபலாம் பண்ணி பைபிள்ல நீங்க ஒரு வார்த்தையெல்லாம் பேசி பிரசங்கியாரெல்லாம் கூப்பிட்டு பிரசங்கத்தை கேட்டு என் வாழ்க்கையை மாற்றணும்னா இல்லை. என் வழி தனி வழின்றதுதான் என்னது? நன்மை தீமை அறிகிற, நல்லது கெட்டது எனக்கு தெரியும் சார், என்ன விட்டுருங்க, லீவ் மீ அலோன், என்ன கச்சோல் பண்ணாதீங்க, என் வாழ்க்கையை நடத்த எனக்கு தெரியும் அப்படின்னு போயிட்டார். யார்? தலைவர். ஆதாம் என்ன செஞ்சிட்டாரு? அப்படி போயிட்டார். அப்படி போனதுனால என்ன நடந்துச்சு? என் வாழ்க்கை எனக்கு தெரியும் சார், நான் எப்படி வாழணும்னு எனக்கு தெரியுமா சார்? சும்மா நோயின்னு வந்து பைபிள் சாரி வைக்கிறதுனா, வீட்டுக்கூட்ட வைக்கிறதுனா எங்களுக்கு தெரியாதா? சும்மா எல்லா இடத்துலயும் எங்களை கூப்பிட்டுக்கிட்டு உங்களை உட்கார வச்சு ஏன் வேறு எது போதிக்கணும் அப்படின்னா, இந்த மாம்சம் வந்து சொந்தமாகவே ஒரு நன்மையை பெற்றுக்கொள்றதுக்கு எந்த விதமான விஷயமும் உங்க மாம்சத்துல, என் சரீரத்துல இல்லை. வார்த்தை உள்ள போனாதான் அது மறுரூபமாக்கி அந்த வார்த்தை தான் பாலமா இருந்து பரலோகம் திறக்கப்பட்டு உங்களுக்கு கொடுக்க வேண்டிய அவ்வளோ ஆசீர்வாதங்களை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு ஒரே ஒரு கருவி எதுன்னா வார்த்தை தான். வார்த்தைக்கு நீங்க இடம் கொடுத்தீங்கன்னா தான் சிந்தை புதுப்பிக்கப்படும். சிந்தை புதுப்பிக்கப்பட்டாதான் உங்களுக்கு காணக்கூடாத உலகத்துல இருக்கிற ஆசீர்வாதங்கள் உங்களை வந்து சேரும். காண்கின்ற உலகம் இல்ல, காணக்கூடாத உலகத்தை நாடுகிறோம். அவர் சொல்றாருல 2 Corinthians 3:4 காணக்கூடாத ஒரு உலகம், ஒரு லேட்டின்னு ஒண்ணு இருக்கு. அதுல ஆண்டவர் உங்களுக்கு காடி பங்களா பொங்கலா எதெல்லாம் இந்த உலகத்துக்கு உங்களுக்கு வேணுமோ எல்லாத்தையும் அதை வச்சிருக்கிறாரு. உங்களுக்கு எந்த பணம், உங்களுக்கு என்ன சுகம் எல்லாமே
காணக்கூடாத உலகத்துல உள்ளதை இந்த காணக்கூடிய உலகத்துல கொண்டு வந்து சேர்க்கிறதுக்கு நடுவில் இருக்கிற ஒரே ஒரு பாதை என்னன்னா வேத வசனம். அது இருந்தாதான் காணக்கூடாத உலகத்தில் உள்ளது காண்கின்ற உலகத்துல வந்து என்ன செய்யும், சேரும். சோ தேவன் எல்லாமே உங்களுக்கு ஆவிக்குரிய மண்டலத்துல வைத்திருக்கிறார். ஆண்டவர் உங்களை உன்னதங்களில் வைத்திருக்கிறார். ஏன் சுல்தான்லாம் வந்து ஒரு கட்சியெல்லாம் ஆரம்பிச்சு லவான் லவான் அப்படிலாம் சொல்லி பிகேஆர் மாதிரி டிஏபி மாதிரி ஏன் அப்படிலாம் வந்து கட்சியெல்லாம் ஆரம்பிக்கிறது இல்லைன்னா, அவங்க ஒரு கட்சி ஆரம்பிச்சு ஒரு தேர்தலில் நின்று ஜெயிச்சு பெரிய இடத்துக்கு போகணும்னு இல்லை. அவங்க ஏற்கனவே எங்க இருக்காங்க, பெரிய இடத்துல தான் இருக்காங்க. நீங்க இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஆண்டவர் எபேசியர் 1:4 சொல்வது மாதிரி உங்களை உன்னதங்களிலே அமர செய்திருக்கிறார் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இந்த உலகத்தில் உள்ள மனிதர்களோடு இந்த கச்சபிச்சாலாம் நடக்குது பாருங்க, அந்த மாதிரி விஷயத்துலலாம் நீங்க தலையிடவே மாட்டீங்க. அதனாலதான் வெளிப்பாடு ரொம்ப முக்கியம்ன்றது. ரெவலேஷன் ரொம்ப முக்கியம். நான் ரெவலேஷனோட நீங்க புக்கில் உள்ள ரெவலேஷன் சொல்லல. உங்களை இயேசு அழைச்சிருக்கிறாரே ஒரு அழைப்புல, நீங்க ஒரு கிறிஸ்துவா இருக்கீங்களே, கிறிஸ்துவுக்குள்ள இருக்கீங்களே, கிறிஸ்துவ உங்களுக்காக மரித்திருக்கிறாரே, அது அவ்வளோ பெரிய விஷயம் இருக்கு. அந்த வெளிப்பாடு ரொம்ப முக்கியம். புரியுதுங்களா? அப்ப படகு கரையோரத்துல நிக்கிறாங்க எல்லாரும். படகு அப்படியே காத்து நடிச்சு நடுக்கடலுக்கு போயிருச்சு. நடுக்கடலுக்கு போனோடனே இப்ப இயேசுக்கு படகுல போய் சேரணும். இங்க இருந்து ஜெபம் பண்ணிருக்கலாம்ல, படகே நீ கரைக்கு வா. வந்திருக்குமா, வந்திருக்காரா? வந்திருக்கும். ஆனா இவரு கடல் மேல நடந்து போறார். சீசர்களுக்கெல்லாம் பாக்குறாங்க. பாக்குறப்ப சாமி மறுபடியும் எந்த டெமிஸ்ட்ரேட் பண்ணுது, இயேசு சாமி மறுபடியும் என்ன சொல்றார், டேய் இந்த வல்லமையை தான் ஆதாமுக்கு கொடுத்த, இப்படிதான் அவன் வாழணும்னு நான் அவனை படைச்சேன். ஆனா பைபிள்ல எல்லாத்தையும் கோட்டைய விட்டுட்டான். இப்ப நீங்க பாக்குறீங்களே, நீங்க என்ன செய்யுங்க, இத ஃபாலோ பண்ணுங்க. அதுதான் ஆண்டவர் உங்களை படைச்சப்போ உங்களுக்கு கொடுத்த டொமினியன். ஆனா அதெல்லாம் இல்லாம சபை பிரசங்கம் பண்ணுறதை கேட்டு நாங்க பூச்சி, நாங்க புழு, நாங்க தகுதி இல்லை, நான் தப்பா சொல்லல, ஒரு வரி பாண்டில நம்புங்கப்பா, எதை உங்களை நம்பணும் சொல்லுங்க. உங்களை நம்பிதான் உயிரை கொடுத்தாரு. பாட்டு எழுதுறவங்களை போல என்ன செய்யணும், பாடாப்படுத்தணும். சும்மா கண்டதே எழுதிருக்கு. அம்மா நீ பாட்டின பாட்டை தப்பு சொல்லல. உண்மையில அவரை நம்பி இவ்வளவு பெரிய ஊழியத்தை கொடுத்திருக்காரு அவர் சொல்றார். சரிங்களா? எல்லா கடவுளும் என்கிட்ட வா வான்னு சொல்லும். நம்ம கடவுள் தான், டே நான் வரமாட்டேன் நீயே செய் அப்படின்னு சொல்றது நம்ம கடவுள் தான். மோசே ஆண்டவரே அப்படின்னு கூப்பிடுறப்ப உன் கையில இருக்கிறது என்ன அப்படின்னா என்ன சொல்றாரு, இன்னமும் என்னையே கூப்பிட்டுக்கிட்டு உன்னை நான் வைக்க வேண்டிய இடத்துல வச்சிருக்க, நீ வேலையை செய்டா அப்படின்னா. மற்ற கடவுள் எல்லாம் பாருங்க, என்கிட்ட வா, கால் மேல காலை தூக்கி போட்டு புளி மேல உட்காந்துக்கிட்டு புளி தோல்ல உட்காந்துக்கிட்டு அப்படி என்கிட்ட வா என்கிட்ட வா. நம்ம சாமி தான் என்ன சொல்லுவாரு, என்கிட்ட இப்படிப்பட்ட சாமி கிடைக்குமா உங்களுக்கு? நான் உங்களை விட்டு போவது நல்லது என்றார். ஏன்? நான் போனாதான் வேற ஒரு தேற்றவாளர் வருவாரு. அந்த தேற்றவாளரோட நீங்க அலையன்ஸ் பண்ணி நான் இந்த பூமியில என்னென்ன செஞ்சனோ அதெல்லாம் நீங்க செய்யணும். நம்ம இன்னும் என்ன பாடிக்கிட்டு இருக்கோம், நம்புங்கப்பா எங்கள் பிள்ளை அப்படின்னு என்ன சொல்லிட்டு இருக்கோம். என்னமோ அவர் நம்ம மேல நம்பவே இல்லை. அதுதான் ஆன்டாலஜி நீங்க படிச்சீங்கன்னா சுவிசேஷம் எவ்வளவு பெரிய பொய்யை நமக்கு சொல்லி கொடுத்துருக்கு அப்படின்றத அதுல படிக்கணும். ஆமென். அல்லேலூயா. எப்படி தூதர்களை 100% நம்பினாரோ அதே மாதிரிதான் ஆண்டவர் உங்களை 100% நம்புறார். உங்களை வச்சு உங்க மனைவி, உங்களை வச்சு உங்க பிள்ளைங்க, உங்களை வச்சு உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க, உங்களை வச்சு உங்க வேலை, உங்களை வச்சு உங்க ஊழியம் எல்லாத்தையுமே ஆசீர்வதிப்பதற்காக தேவன் 100% உங்களை நம்புறார். ஆமென். அப்ப சுதந்திரவாளியா அழைப்பதில் இவ்வளவு விஷயங்கள் இருக்கு.
ஒருத்தன் என்ன செய்யலாம், இவ்வளோ கிறிஸ்து நமக்காக வச்சிருக்கிறாரு. ஓ, ஆதாம கடல் மேலாம் நடக்கிறதுக்கு தான் படிச்சாரா? அவன் விழுந்ததுனால 2வது ஆதாமா அதை என்ன செய்யறாரு, அதை கண்ணால டெமோன்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கிறாரா? அப்ப நானும் அப்படி வாழ முடியுமா அப்படின்னு ஒரு பெரிய சுதந்திரவாதியா வாழ்வதற்காக தான் சபை அழைக்கப்பட்டது. அப்ப இயேசுடைய சீஷர்கள் 12 சீஷர்கள்ல தோமா அப்படின்னு ஒருத்தர் என்ன செய்யறாரு, நேரா எருசலேமில இருந்து பிரயாணம் பண்ணி ஐயா நான் எத்தனை மணிக்கு முடிக்கணும்? அப்ப என்ன செய்யறாரு, கேரளால இறங்குறாரு. கேரளால இறங்கின உடனே கடல்ல என்ன செய்யறாங்க, அங்க உள்ள ஐயர்கள் எல்லாம் ஹோமம் நடத்துறாங்க. ஓ கணபதி புத்திராய நமக, வெளியில கேட்டுற பாருங்க, ஓ கன்னி புத்திராய நமக, ஓ அப்படின்னு என்ன செய்யறாங்க, ஹோமம் நடத்திட்டு இருக்கா. அப்ப இவர் இறங்கி கேட்கிறார், ஐயர் மாதிரி என்ன செய்றீங்களோ? சொன்னாங்க, ஹோமம் நடத்தி கொண்டு இருக்கிறோம் அப்படின்றாங்க. ஓ என்ன ஹோமம்? செத்தவர்கள் நம்முடைய பிள்ளைகள் பிள்ளையாண்டால் அவர்களும் தேவனிடத்தில் போய் சேர்வதற்காக நாங்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், நல்ல பேரை சொல்லி ஹோமம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்றாங்க. அப்ப அவர் சொல்றாரு, நீங்க செய்யற ஹோமம்லாம் நல்லதுதான், நான் ஒரு நாமத்தை சொல்றேன், அந்த நாமத்தை கேட்டீங்கன்னா ஹோமத்தை விட்டுட்டு நாமத்துல ஓஹோன்னு இருப்பீங்க, நீங்க சொல்றது புரியுதானோ அப்படின்னா, எது அவங்க பாஷையில் அப்படிங்க என்ன சொன்னாரு சொல்லுங்க. நான் ஒரு கடவுளை உங்கள்கிட்ட காமிக்கிறேன், இந்த தண்ணியை எடுத்து மேல வீசணும்னா பொதுவாகவே இந்த தண்ணி கீழே வந்துடும். ஆனா நான் இந்த தண்ணியை எடுத்து மேல வீசினா இந்த தண்ணி அப்படியே நிற்கும். அப்ப நம்புறீங்களா? நாங்க சொல்றோம் நாம தான் ஓமம் அப்படின்னு. சரி அப்படின்னாங்க. தோமா என்ன செஞ்சாரு, இவருக்கு இந்த வெளிப்பாடு எங்க கிடைச்சிச்சு? நான் இயேசுவோடு இருக்கிறப்ப, இயேசு கடல்ல நடந்த, நான் இயேசுவோடு இருக்கிறப்ப, இயேசு பேதுருவோட படகுல, நாங்கெல்லாம் படகுல இருக்கிறப்ப கடல்ல காற்றும் புயலும் செம்ம அடி அடிச்சிச்சு. அப்ப எங்க சாமி என்ன செஞ்சாரு, இறையானே அமைதலாயிரு அப்படின்னா கடல்லாம் அப்படியே அவர் பேச்சு கேட்டுச்சு அப்படின்னு இயேசு கூடயே இருந்த இந்த வெளிப்பாடை பார்த்துட்டு, இப்ப தலைவர் கேரளால இறங்கின கடலை பார்த்தோன்னே ஜாலி ஆகிட்டார். ஆஹா சிக்கனாட்டா சிவனாண்டி, ஓமமா செஞ்சிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு இன்னைக்கு ஒரு நாமத்தை போட வேண்டாம் அப்படின்னு கடல்ல ஜாலி ஆகிட்டார். ஏன்னா தலைவர் கடல்ல பூந்து விளையாண்டா இருப்பாரு. புரியுதா உங்களுக்கு? இதுக்கு பேரு தான் சுதந்திரவர். அன்னைக்கு என்ன செஞ்சாங்க, அங்க இருக்கிற ஐயர்மார்கள்லாம் பூணூலெல்லாம் பிச்சு வீசி எல்லாத்தையும் தூக்கி வீசிட்டு இயேசுவே ஆண்டவர் அப்படின்னு சொல்லி அப்பயே ஒப்பு கொடுத்தாங்க. வரலாறு. ஆனா பவுல் சொல்றாரு அந்த இடத்துல, நம்ம இதெல்லாம் விட்டுட்டு எங்க போய் சிக்கிக்கிட்டோம், இந்த உலக வழிபாடுகளில் போய் சிக்கிக்கிட்டோம். இந்த உலகம் எப்படி இயங்குது? பழி சொல்லுதல், பழி வாங்குதல், குறை சொல்லுதல். பிசாசு இந்த 3 வச்சுதான் இந்த உலகத்தை நாசப்படுத்திட்டு இருக்கா. எங்க பார்த்தாலும் அக்யூசேஷன், ஒரு ஆள் குறை சொல்லிக்கிட்டே இருக்கணும். குறை சொல்லிட்டோமா அப்புறம் அவங்கள பழி வாங்கணும். அவங்கள பழி வாங்கிட்டோமா அவங்களுக்கு கிடைக்கிற தண்டனையில நம்ம சந்தோஷப்படணும். இப்படிதான் இன்னைக்கு இந்த உலகம் இயங்குது. எங்க பாருங்க, கொல்லுவாய் இல்லை என்றால் கொல்லப்படுவாய். இதான் இந்த உலகம். நீ அவனை சாகடிக்கல, அவனை உலகம் இப்படிதான் இயங்குது. உலக வழிபாடுன்னா என்னங்க, வேற ஒண்ணும் இல்லை, நீங்களும் நானும் சிந்திக்கிற விதம் தான் உலக வழிபாடு. இதுக்கு அப்புறம் தான் மற்றது எல்லாம் வருது. பழி சொல்லுதல், பழி வாங்குதல், தண்டிக்கிறது, இது 3 தான் இந்த உலகம் இயங்குது. அப்ப பவுல் சொல்றார், சுதந்திரவாதியா இருக்கிற நீ இந்த உலக வழிபாடு பிரகாரம் வாழாத. புரியுதுங்களா? சபைக்கு நீங்க வந்தீங்கன்னா உங்களால சபைக்குல 4 பேருக்கு என்ன நல்லது நடக்கணும்னு வார வாரம் வாங்க. யாருக்குமா இறைவனுக்கு ஒரு பச்சிலை, யாருக்குமா பசுக்கு ஒரு வாயுவை, யாருக்குமா மனுஷனுக்கு ஒரு இன்சொல். வந்தீங்களா? ஒரு 20-25
பேர் இருக்குமா? எல்லாருக்கிட்டையுமே கை கொடுத்து எப்படி இருக்கீங்க? என்கிட்ட ஒன்றும் இல்லை கொடுக்க. யாருக்குமா? மனுஷனுக்கு இன்ஷூர். பார்க்குறவங்ககிட்ட நல்லா பேசுங்க. என் வாழ்க்கையில எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்றது உலக வழிபாடு. என் வாழ்க்கையில மற்றவங்களுக்கு என்ன என்னால கொடுக்க முடியும் அப்படின்றது கிறிஸ்துவின் வழிபாடு. புரியுதுங்களா? என்ன பாஸ்டர் ஜாகா பண்ணல, என்ன முப்புரங்கள் போன் அடிச்சு கேட்கல, என்ன யாரும் விசாரிக்கல, நான் சேர்ச்சிக்கு வந்தா என்கிட்ட கைய கொடுக்கல, சேர்ச்சிக்கு வந்தா என்கிட்ட காலை கொடுக்கல, எனக்கு கால் பண்ணி யாரும் பேசல, எனக்கு இப்படி அப்படி இப்படி அப்படின்னு ஒரு மைண்ட் செட் போய்கிட்டு இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் உலக வழிபாடு. கிறிஸ்து செல்ஃப் சென்டரா இல்லாம அதர் சென்டரா இருந்தா. சாகடிக்க போறாங்க, சாகடிக்க பிடிக்க வந்துட்டாங்க. பிடிக்க வந்தவங்ககிட்ட ஒன்னும் சொல்லாம பிடிச்சிட்டு போங்கடா அப்படின்னா அவங்களுக்கு கொம்பு முளைச்சிடும். பிடிச்சிட்டுல ரோமர்கிட்ட வச்சுக்கிட்ட செஞ்சிடும். அப்படியும் இருக்க முடியாது. ஏன்னா இவர் தேவன். அதுக்கு என்ன செஞ்சாரு? ரைட் அண்ட் பவரை யூஸ் பண்ணாரு. அபார்னு எல்லாரும் போய் விழுந்தாங்க. இந்த கிறிஸ்துவோட செல்ஃப் சென்டர்டு பாருங்க. இதுல வளரணும். இதுல வளர்ந்தீங்கன்னா ஜீவன் தானா வெளிப்படும். இதுல வளர்கிறவன் அற்புதத்தை வந்து சிஸ்டமேட்டிக்கா தேட மாட்டான், ரிலிஜியஸ்ல தேட மாட்டான். 44 வருஷம் எடுத்து அற்புதம் நடக்கணும், 60 வருஷத்தை படிச்சுட்டா 1001 என்னது ஸ்தோத்திர பலிகள் படிக்கணும். இதெல்லாம் எப்படி போகுது? ஒரு சிஸ்டம் அப்படி இல்லை. இதை நீங்க புரியணும். கிறிஸ்து நமக்குள்ள வளர வளர, நான் சொன்னேன் கிறிஸ்துவே இறங்கி வாரும் அப்படின்றதோட நீங்க கிறிஸ்துவா மாறுங்க. உங்க கொண்டாட்டி ரொம்ப நாள் உங்க கூட வாழ்வாங்க. நீங்க கிறிஸ்துவா மாறுங்க. ஆண்களே, உங்க மனைவிக்கு உங்க வீடு பரலோகமா இருக்கும். அப்ப டீல் பண்றாரு. டபால் எல்லாம் உழுகுறாங்க, நான் தான் அப்படின்றாரு. என்ன சொல்ல வர்றாரு? பாரு, நீங்களாம் என்ன ஒண்ணும் எங்க பாசன் அடிக்கடி சொல்லுவாரு. புரிஞ்சவங்க ஆமைன்னு சொல்லுங்க. இதுக்குமா ஆமைன்றீங்களா? அவர்கிட்ட எல்லாம் மாட்டி சமாளிக்க முடியாது மனுஷனுக்கு. சரி, அவன் என்ன சொல்ல வர்றாரு? பாரு, நீ வந்து என்னை பிடிச்சதா இல்லை, நானே மனுக்குலத்துக்காக என்னுடைய ஜீவனை கொடுக்கிறது தான் மேட்ரு அப்படின்னு அங்கேயும் அவருடைய சுயநலத்தை வெளிப்படுத்தாதபடி இப்படி ஓடிக்கிட்டு இருக்கு. டவார் என்ன செய்யறாரு? மூப்பர் ஒருத்தர் கத்தி எடுத்து காதை வெட்டிடுறாரு. மூப்பர்கள் ரொம்ப கவனம். பேதர் என்ன சொல்றாரு? பிரதான ஆசிரியர்களுடைய காதை டவார் வெட்டிட்டார். உடனே நம்ம தலை எங்க இருக்கு பாத்தியா? பத்தியா தளபதி எப்படி வளர்த்து வச்சிருக்க? அவன் ஒரு காலத்துல பாஸ் எடுத்துக்காரு, அவன் வெட்ட வச்சுக்கிட்ட அப்படின்னு சொன்னாரு. நிறைய பாஸ்டர்களுக்கு அந்த பெருமை இருக்குல்ல. நல்லா வர்ஷிப் டீம் இருந்துச்சுன்னு வைங்களேன், அது அப்படியே யூடியூப்ல நடக்கும். வர்ஷிப்பை மட்டும் தனியா இருப்பாங்க. டீச்சர்ஸ் அவர் சர்ச். ஓகே, அப்ப அங்கேயும் என்ன செய்யறாரு? வெட்ட வந்தவன்கிட்ட ஒரு ஆர்வம் நடந்துகிட்டு இருக்கு. அங்கே டவாக்கு என்ன செஞ்சாரு? காது எடுத்து எதிரிக்கு கூடயும் காதை எடுத்து ஒட்டி வச்சுட்டு திரும்பி பார்த்து ஊப்பரை விட்டு திருப்புறார். பட்டையை தடுப்பவன் யாருக்கிட்ட நின்றுகிட்டு என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க நீ? யாரு கூட இருந்துகிட்டு எதை கையில் எடுக்கிற நீ? வார வாரம் பிரசங்கத்தை கேட்டு வாயில என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? இவ்வளவு நாள் கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இன்னும் ஒரு பிரச்சனையில ஒன்னால சால்வ் பண்ண முடியாம என்ன மாதிரி வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கீங்கன்னு யாருக்கு பாட்டு கொடுத்தாங்க? நம்மளா இருந்தா என்ன செஞ்சிருப்போம்? செம்மடா வச்சாங்க, தலைவதிடா, ரக்கமா கையை தட்டுன்ற மாதிரி செம்மடா இருப்போம். அதுதான் கிறிஸ்துவோடைய வழிபாடு. ஆமென். நீங்க சுதந்திரவாளியா மாறணும். ஒரு
ஜீவனுக்குள்ள வளரணும், அன்கிரியேட்டட் பீயிங்கா உங்களை எதுவுமே மேற்கொள்ளக்கூடாது அப்படின்னா நீங்க என்ன செய்யணும்? கிறிஸ்து எப்படி செல்ஃப் சென்டர்டா இல்லாம அதர்ஸ் சென்டரா இருந்தாரோ, எப்படி தன்னலமா இல்லாத சுயநலமா இல்லாம பிறநலமா இருந்தாரோ, அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை பண்ணுங்க. ஆமென். உங்க வீட்டுல ஜீவன் தங்கும். நீங்க அதை மட்டும் வாழ்க்கையில ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி தேடுங்க. நான் உலக வழிபாடு அப்படின்னா, உலக வழிபாடு எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு என்ன லாபம் கிடைக்கும், நான் யாரை சாய்க்கலாம், நான் யாரை குறை சொல்லலாம்ன்ற இடத்துல இருந்து வெளியிலாகி ரொம்ப பெரிய அளவில் இல்லாட்டாலும் கொஞ்சமாவது நான் யாருக்கு என்ன செய்யலாம், நான் கிறிஸ்துவ போல எப்படி மாறலாம், நான் எப்படி கோபம் இல்லாம வாழலாம், நான் எப்படி ஆத்திரம் இல்லாம வாழலாம், நான் எப்படி குறை சொல்லாம வாழலாம் அப்படின்னு நீங்க கிறிஸ்துவ போல கொஞ்சம் கொஞ்சமா அந்த அறிவுல அறிய 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 தானா எல்லாம் உங்களை விட்டு போகும். அடிக்ஷன்ல இருந்து வெளியில ஆவீங்க, போனோகிராஃபில இருந்து வெளியில ஆவீங்க, பவன் பாத்திரத்துல இருந்து வெளியில ஆக முடியும். அதுக்குதான் பவுல் சொல்றாரு, இந்த லைஃப வாழ்வதற்காக தான் கிறிஸ்து உங்களை சுதந்திரவாளியா அழைச்சிருக்கிறாரு. ஆனா நீங்க மறுபடியும் என்ன செய்யுங்க? இந்த உலக வழிபாடுக்குள்ள போய் சிக்கி, சரிங்களா, நமக்கு அப்பா அம்மா சொன்ன ஒரு கலாச்சாரத்துல நம்ம போய் மாட்டி, ஆதியாகமம் 1:26-27 அதிகாரம் கொண்டு எல்லாத்தையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்ற கலாச்சாரத்தை மனுக்குலத்துக்கு தேவன் கொடுத்தார். ஆனா ஆதியாகமம் 6வது அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா, மனுஷனை ஏண்டா படைச்சோன்னு மனஸ்தாபப்பட்டு அவனுடைய நினைவுகள் எல்லாம் நித்தமும் பொல்லாததா இருந்ததுன்ற ஒரு இடத்துக்கு மாறிடுச்சு. ஆனா கடவுள் அப்படி மனுஷனை படைக்கல. அதே மாதிரிதான் கிறிஸ்து உங்க வாழ்க்கையில ஏன் வந்தார் அப்படின்னா, உங்களே அவரை போல மாற்று. அதுதான் சுதந்திரவாதி, அதுதான் அதர் சென்டர்ஸ் லைஃப். அதை நீங்க ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுங்க, அதுக்காக படிங்க. நீங்க கேட்கிற பிரசங்கத்தை எல்லாம் அந்த லைன்ஸ்ல பாருங்க. உங்களுடைய எல்லா முயற்சியும் அதுல கொண்டு வாங்க. தானாவே உங்க மூலமா நிறைய அற்புதங்கள் நடக்கும். நல்ல விஷயங்கள் எல்லாம் உங்க சைடு ஈர்க்கப்படும். உங்க சைடு ஜீவன் இருக்கும். கிறிஸ்து கிட்ட இருந்த ஜீவன் உங்களுக்குள்ள வெளிப்படும். உங்களுக்கும் மனைவிக்கும் கணவருக்கும் ஒரு நல்ல அற்புதமான திருமண வாழ்க்கையை நீங்க அனுபவிக்க முடியும். உங்க பிள்ளைகள் எல்லாம் ஒளிவு மர கன்றுகளை போல சுற்றி வளர்கிற பிள்ளைகளை நீங்க பார்க்க முடியும். அதனாலதான் நான் திருப்பி சொல்றேன், பிரச்சனைக்காக கிறிஸ்துவ கூப்பிடாதீங்க. பிரச்சனையில நீங்க கிறிஸ்துவா மாறுங்க, நிறைய பிரச்சனை சொல்வாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்முடைய வாழ்க்கையை இந்த வெளிப்பாடுக்கு ஒப்பு கொடுப்போம். நன்றி பிதாவே, கொடுத்த நல்ல வெளிப்பாடுகளுக்காக நன்றி. இந்த கால வேளையில பரிசுத்த ஆவியானவரே, ஊழியக்காரனுடைய மனதிலிருந்து ஒரு தகப்பனாய் ஆண்டவரே, பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி நான் பேசின அநேக வார்த்தைகளை நீர் அங்கீகரித்ததற்காக நன்றி. இந்த சபை கிறிஸ்துவை மெய்யாகவே சந்தித்தார். இந்த பட்டணம் ஆசீர்வதிக்கப்படும். இங்க இருக்க ஒவ்வொருவரும் ஆண்டவரே கிறிஸ்துவை போல் மாறினார். குடும்பங்கள் மிகுந்த சாட்சியாயினார். இதனால ஆண்டவரே, எல்லா வியாதிகளும் இயேசுவின் நாமத்தினால், எல்லா பலவீனங்களும் இயேசுவின் நாமத்தினால், எல்லா முடியாதவைகளும் இயேசுவின் நாமத்தினால், பணத்தின் குறைவுகள் இயேசுவின் நாமத்தினால், சரீர பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தினாலே இந்த இடத்தை விட்டு நீங்கி போகும்படியாக நாங்கள் தொடர்ந்து ஆண்டவரே சுவாமி, இந்த சபையை வளர்த்து பெரிய ஆண்டவரே ஒரு காரியங்களை செய்ய தொடர்ந்து ஒரு அபிஷேகம் அவர்கள் மேல் இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். சுதந்திரவாளியாக நாங்கள் இன்னும் சிறுபிள்ளையாக இல்லாதபடி ஆண்டவரே, அடிமைத்தனத்தின் வாழ்க்கையை வாழாதபடி சுவாமி, கிறிஸ்து மூலமாய் ஏற்ற காலங்களிலே எங்களுக்கு ஏற்படுத்தப்பட்ட அநேக சத்தியங்களிலே நாங்கள் கிரியை செய்ய, கிறிஸ்து எங்களுக்காக வெளிப்படுத்தி கொடுத்த அநேக வசனங்களிலே நாங்கள் வளராதவரே, இந்த நாளெல்லாம் கர்த்தாவே இவர்கள் எல்லாருக்கும் நன்மை கரத்தில் வைக்கிறோம். எங்களை ஆசீர்வதியுமானவர் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.
கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லி